டமால் டுமீல் அப்படிதாங்க இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்சு. எம்ஐ விசஸ் ஆர்ஆர். நான் எனக்கு முக ராசியா இல்ல வாய் ராசியான்னு தெரியல. நான் எம்ஐய போய் நான் எம்ஐ சப்போர்ட் பண்ண ஆர்ஆர் சப்போர்ட் பண்ணனா ஆறாவது தான் சப்போர்ட் பண்ணேன். நான் தான் எம்ஐ சொன்னேன். தப்புச்சிட்டேன். இன்னைக்கு நான் வந்து பெரிய வெற்றியை தப்புச்சிட்டேன். நான் கேட்டேன் பாண்டியா ஆர்ஆரான்னு கேட்டேன், ஆர்ஆண்டா அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்து ஆர்ஆரை செலக்ட் பண்ணேன். நான் அடிங்க ஒரே ஒரு மீம் டெம்ப்ளேட் தான், டேய் அவர் எம்எல்ஏடா அப்படின்ற மாதிரி சூரியவன்சி பும்ரா வச்ச 6 தான் இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவுனா இருக்கும். எனக்கு Okay, என்னமோ over to you, Tarun. பும்ரா வந்துட்டு சூரியவன்சியை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஸ்லோவர் ஒன்ஸ் ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு கொஞ்சம் பேக் ஃபேர் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பும்ரா வந்துட்டு சூரியவன்சிக்கு போட்ட பால் எதுவுமே 140+ போல, ஒரு பால் கூட 140+ போல. ஃபர்ஸ்ட் பால் மட்டும் 131 போட்டாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா 135க்கு கீழே 140 கீழே தான் வந்துனே இருந்துச்சு பால். ஏனே தெரில. மேபி பும்ரா வந்து ஃபிட்டா இருக்காரான்ற ஒரு டவுட்டே எனக்கு வந்துருச்சு. ஏன்னா போட்டிருக்கலாம், அவருக்கு போடவே இல்லை சுத்தமா அவரு. அண்ட் சூரியவன்சி ஜெய்ஸ்வால், எனக்கு சூரியவன்சி அடிச்சதை விட ஜெய்ஸ்வால் அடிச்சது தான் கொஞ்சம் ரொம்ப ப்ரூட்டலா இருந்துச்சு. போட்டு எல்லாத்தையும் தூக்கி சொருவ ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாத்துக்கும் போச்சு. அது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் ஜெய்ஸ்வால் கிட்ட. கொஞ்சம் செட்டில் ஆவாரு, இவர் அடிக்க விடுவாருன்னு தான் நினைச்சேன். 11 ஓவர் மேட்ச், நானும் ஃபுல் இன்டென்ட்டோட போய் விளையாடுறேன்னு சொல்லிட்டு செம இன்டென்ட்டோட விளையாடினாரு. ஸோ ஸ்கோர் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியா 100 டச் ஆயிடுச்சு. அடிச்சுக்கிற அடி அந்த மாதிரி அடி கட்ட தெரிக்குது வேணாம். ஸோ அடி எல்லா பக்கமும் பால் போச்சு, எங்கேயுமே போலன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அடிச்சாங்க. தென் துருவ் ஜுரேல் வந்தாரு, அவரும் வந்துட்டு ஏதோ ட்ரை பண்ணாரு. அண்ட் பராக் வந்துட்டு 10 பாலுக்கு 20 ரன் அப்படின்றது வந்துட்டு மச் நீடட் அந்த இடத்துல. ஏன்னா அவங்களுக்கு 150 வந்த ஸ்கோருக்கு பராகோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு அதில். ஸோ அது ஒன்று. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஓப்பனர்ஸ் தான் நீங்கள் கேமையே டிசைட் பண்ணாங்க. அவங்க ஆடி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில, நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதுதான் நம்ம தருண் சொன்ன மாதிரி தான், ஆடி முடிச்சுட்டாங்க போயிட்டாங்க, அவ்வளோதான், ஆடி முடிச்சுட்டு போயிட்டாங்க. சின்ன சேஞ்சு எனக்கு அங்கே வந்துட்டு துருவ் ஜுரேல் வருதுவா, ஹிட்மயரோ ரியான் பராகோ வந்திருந்தா இன்னும் ஸ்கோர் எங்கேயோ போயிருக்கோம் தான் நினைக்கிறேன். ஹிட்மயருக்கு படலை. லாஸ்ட் பால் அந்த ஜெய்ஸ்வாலும் அந்த அடி அடிச்சிருந்தாங்கன்னா 170 11 ஓவரில் கயட்டி குத்துட்டு இருப்பாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு என்னன்னா, டேய் விஜாக்ஸு எப்பப்பா வருவேன், ஓனரை கழுத்தா மட்டும் அடிக்கிறாங்கப்பா, சின்ன பையன்லாம் அந்த டெம்ப்ளேட் ரியல் ஆன மாதிரியே தான் இருந்துச்சு. சின்ன பையன்லாம் கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா, விஜாக்ஸ் எப்பப்பா வருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டமால் டுமில் தான். சின்னதாலாம் கிடையாது, டமால் டுமில் தான். எங்க நண்பர் கேசவ் இந்த டைலாக சொல்லுவாரு, அதை நாங்க எடுத்துக்கிட்டோம். டமால் டு வா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? 11 ஓவர் 11 பிளேயர், ஓவருக்கு ஒருத்தர் 6 அடிச்சா கூட வரும்டான்ற நான் அடிங்க அந்த சூரியவன்சி. அப்பா எனக்கு என்னன்னா, இப்போ 30+ இருக்க பிளேயர்ஸே வந்து பயந்துருவாங்க. என்னடா நம்மளுக்கு பாதி ஏஜ்ல இருக்க இவன் இந்த அடி அடிக்கிறான், நம்மளுக்குலாம் ரிட்டையர்மெண்ட் வயசு வந்துருச்சான்றது வந்துட்டு அப்படிதாங்க இருப்பாங்க. ஏன்னா பும்ராவை என்ன ரொம்ப எவ்வளவுதான் ரீசன் சொன்னோம், பும்ரான்றது வந்து சைக்காலஜிக்கல் லெவலில் நம்ம அஃபெக்ட் ஆகிடும். ஐயோ இவன் ஓவர் கொஞ்சம் தட்டி ஆடலான்ற மாதிரி தான் நிறைய பேர் அந்த ஓவர் பிளே, லைக் நம்ம இன்டர்நேஷனல் மேட்ச் ஐசிசி மேட்ச் கொடுக்கும், பும்ரா ஆடிட்டு மிச்சம் எல்லாரையும் தான் அடிக்க போவாங்க தவிர அடினா எல்லாருக்குமே சமம் தான். இந்த உலகம் என்பது அனைவருக்கும் சமமானது என்றதை வந்து சூரியவன்சி காட்டிட்டாரு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ரொம்ப ஹர்திக் பாண்டியா ஓப்பனிங் வருவாரு, ஃபர்ஸ்ட் ஓவரே அவனே எடுத்துட்டு வந்து போடுவான் அப்படின்லாம் எதிர்பார்த்தேன். என் பேட்டு என் பால்னு எங்க ஏரியால ஒரு சில பேர் இருப்பானுங்க, அவனுக்கு பண்ணுவானுங்க. என் பேட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் ஆடுவேன்னு. நல்ல வேலை அது ஒண்ணுதான் பண்ணல, ஆனால் மஜா மேட்ச். ஸோ எனக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் தோணுச்சு, தீபக் சகர் போடும்போது சிஎஸ்கேக்கு நல்ல பவுலர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன் வந்துட்டு கேவலமாக போட்டு சிஎஸ்கே எடுப்பாங்க அடுத்த சீசன் அப்படின்ற ஒரு நினப்பு போட்டாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா போடுற பால் எல்லாம் ஸ்லாட்டில் தான் விழுது, ஃபுல் டாஸு ஸ்லாட்டு. சூரியவன்சிக்கு ஃபுல் டாஸும் ஸ்லாட்டும் போட்டால் சொருவரான்னு தெரியும், அங்கேயே போட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி இவர் திருப்பி சிஎஸ்கேக்கு தான் வரப்போறாரு, எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே பிக் பண்ணும், இந்த வருஷம் கன்றாவியா பெர்ஃபார்ம் பண்ணுவோம், சிஎஸ்கே எடுத்துரும் அடுத்த வருஷம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ஜோக்ஸ் அபார்ட், பட் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதானது வந்துட்டு சாண்டர் ஆடாது தான். ஏன்னா இந்த மாதிரி பிச்சுக்கு சாண்டர் வந்துட்டு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அது ரொம்ப வருஷமாக பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2016 வேர்ல்ட் கப்பில் வந்துட்டு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச், அந்த மேட்ச் வந்துட்டு இந்தியா செம்ம லோ ஸ்கோரிங் கேம், இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செம்ம லோ ஸ்கோரிங் கேமு.
அவர் ஜாலியா வந்து போட்டு விக்கெட்டா குவிப்பாரு. 4 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச். ஸோ அவருக்கு வெட் பிட்ச்ல போடுறது வந்து சாண்ட்னருக்கு ஒரு ஒரு கைவந்த கலை. ஸோ கசன்ஃபர் சூப்பரா தான் போட்டார், இல்லைன்னு சொல்ல. பட் சாண்ட்னர் போட்டிருந்தா இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த இடத்துல சாண்ட்னர் இருந்திருக்கலாம். அண்ட் 4 பேசரோட போனாங்க. அண்ட் அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எதுவுமே போல்ட்டையும் போட்டு அடிச்சாங்க, ஷர்துல் தாக்கூரையும் போட்டு அடிச்சாங்க, பும்ராவையும் போட்டு அடிச்சாங்க. என்ன பும்ரா கொஞ்சம் பரவாயில்ல, அங்க ஒரு 10 எக்கானமியில போட்டிருக்காரு. மற்ற எல்லாருமே வந்துட்டு 15க்கு மேல தான். ஸோ ஹர்திக் பாண்டியா நீங்க சர்ப்ரைசிங்கா நல்லா போட்டாரு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பரத், என்ன நினைக்கிற? அதுலதான் நான் உங்க சாண்டர் பாயிண்ட்ல இருந்தே வரேன் தருண். ஆக்சுவலா ஏன் அந்த மாதிரி ஒரு மழையில அவங்களுக்கு இதுவா இருக்குன்னா 2 டைப் ஆஃப் பவுலர் இருக்காங்க. ஆக்சுவலா 3 பேர் இருக்காங்க. 3வது ஆளுக்கு நான் வரேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பால் அந்த லூப் கொடுத்து அந்த பால் இப்படி பிச்சா இப்படி டேர்ன் ஆகும், லைக் ஒரு டீவியேஷன் ஆகும், அந்த டிகிரி படி டேர்ன் ஆகும்ன்றது. ஜடேஜா சாண்டர் மாதிரியான பவுலர்ஸ் வந்து ஸ்கிட்டி பவுலர்ஸ்னுவாங்க. அது பிச்சாகி ஒரு செகண்ட் நின்று வரும், இல்லை புஸ்குன்னு உள்ள வரும், இல்லை ஒரு மாதிரி அது ஆங்கிள் அந்த அளவுக்கு கட் ஆகாது, ஆனால் ஒரு மாதிரி ஃபேஸ்ல உள்ள வரும். சின்ன டேர்ன் தான் இருக்கும், டீவியேஷன்ஸ் இருக்கும். லைக் அந்த ஓவரை வந்து நல்லா டைட்டான ஓவர் போடுறதுன்னா இந்த மாதிரியான பவுலர் பண்ணுவாங்க. 3வது ஒருத்தர் இருக்காரு, லைக் இஸ் அண்ட் ஹைபிரிட் டைப் ஆஃப் பவுலர். நான் யாரை சொல்றவங்களுக்கே தெரியும். ஸ்பின்னர் வந்துட்டு பவுன்சர் போடுவாரு. சரி, லிட்டரலா வேணாம், அது சொன்னா வந்து அஃபென்ஸ் ஆயிரும். நாங்க ஜெயிச்சுட்டு பேசிக்கிறோம், நாங்க அப்போ பேசுவோம். அந்த மாதிரி 3 டைப் ஆஃப் பவுலர் இருக்காங்க. இந்த மாதிரி மழை டைம்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஹைட் அண்ட் அந்த ஆஃப் பவர் இருக்கிறதுனால மழை வெட் கண்டிஷன் எதுவும் இருந்தாலுமே அது உள்ள போயிடும். நீங்க அல்லா கசன்ஃபர் ஆடிட்டு சாண்டருமே ஆடி இருக்கலாம். ஏன்னா நீங்க போல்ட்டுக்கே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்கன்ற போது நாட் ஓன்லி நான் அதுக்கு மட்டும் சொல்லல, சாண்டர் உள்ள இருந்திருந்தா கண்டிப்பா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஃபோர்ஸ்ஃபுல்லா போயிருக்கேன். ஏன்னா பேட்ஸ்மேன் ஒருத்தர் பின்னாடி இருந்திருப்பாரு. அதுதான் நான் சொல்றேன். எனக்கு அடிச்சிட்டாங்க, இதுக்கு மேல போலிங் ரொட்டேஷன் எதுவும் பண்ண முடியாது. தீபக் சாருக்கு வந்துட்டு நீ பவர் பிளேல தான் கொடுத்தா அவனும் ஸ்விங் இருக்கும்போது, பும்ராவை நீ மிடில் ஓவர்ல தான் கொடுத்துட்டு இருக்க முடியும். எனக்கு அதுதான் கொடுக்கறதெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்தாங்க. அந்த பசங்க கைட்டி குத்துட்டாங்களா தருண், எதுவுமே பேச முடியல. பும்ராவே அச்சக்கு அப்புறமேட்டு யாரா இருந்தாலும் அவரே அந்த அடி ஏங்க அவனே போட்டு அடிக்கிறான். நான்லாம் ஏமாத்திரோன்ட்டு பும்ராவே வாங்கிட்டாரு. எம்எல்ஏடான்ற மாதிரி அவனே அடிச்சுட்டான். நான் யாரு, பிரின்சிபாலே அடிக்கிறாங்க. சாதா பிடி சார் நான்ன்றவாங்க. அந்த மாதிரி ஒரு பண்ணான ஒரு கேம் தான் இன்னைக்கு. எங்களுக்கு பண்ணாதான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஹெட் டு ஹெட் காம்படிஷன் அவனுக்கு தான் நம்ம பங்காளிங்க. அவனுங்க கப்படிக்க கூடாதுன்றது வந்து எங்களுக்கு இன்னொரு பிரதானமான ஒரு நோக்கமா இருக்கு. ஸோ அதனால அவனுக்கு கஷ்டம் 6 போயிடுவானுங்க, அப்புறமேட்டு அது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால எங்களுக்கு வந்துட்டு நான் ஹாப்பிப்பா. இதுல வேற பேச்சு 5 கேப்டனு அடிச்சுக்கிற அடி எனக்கு சிரிப்பு தான்டா வருது. ஒரு பேட் டே, ஆனா ஃபன்னா இருந்துச்சு கைஸ். ஒரு பேட் டே எம்ஐ கேம்புக்கு. இட்ஸ் ஓகே. பட் எனக்கு என்ன ஒரு இடத்துல ஃபன்னா இருந்துச்சு, என்னோட இதுல வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னா, ரோஹித் சர்மா ஆட ட்ரை பண்ணது ஒரு ஸ்வீப் வந்தது, ஒரு ஃபுல் டாஸும் சரி யாருக்கும் இல்லாம ஒரு லோயர் ஃபுல் டாஸும் இல்லாம வந்து ஒரு பால் பிளம்மா கால் அடிக்குது. அது எப்படி அது ஒரு அப்பீல் பண்ணாருன்னு எனக்கு சத்தியமா புரியல. அது வெளில போற மாதிரியும் ஃபீல் ஆகல. டேய் என்னடா ஷாட் இது மச்சான், ஏவி விடி ஷாட். எனக்கு என்ன பண்றாரு இவரு? சிவா டெம்ப்ளேட் போட்டா அப்படியே மேட்ச் ஆயிரும். எனக்கு என்ன பண்றாரு இவரு அப்படின்னு தான் இருக்கு. சிவா டெம்ப்ளேட். சோ அந்த ஷாட் ஆடிட்டு அவர் வந்துட்டு திலக் கிட்ட போய் கேட்டாருன்னு நினைக்கிறேன், ரிவ்யூ எடுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு திலக் மேலே கேள்வி பார்த்துட்டு எடுன்னு அவரும் எடுத்தாரு. எடுத்துட்டு அவுட் ஆயிடுச்சு. வயசுல பெரியவர் ஆயிட்டீங்க. அதுதான். ஸோ ரோஹித் சர்மா இப்பவும் சொல்றேன், அவர் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. அது ஒரு பேடான ஷாட்டு. அந்த ஷாட்டுக்கு வந்துட்டு ரிவ்யூ போனது சத்தியமா எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. பட் கம்பேக் வரும். அடுத்த மேட்ச் பார்த்து பாரு. அவரு அடுத்த மேட்ச் வந்துட்டு ஆர்சிபி கூட தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த மேட்ச் புதுப்பேட்டை டெம்ப்ளேட்டும் இப்போ அப்படிதான் வருது கைஸ். நல்லா ஆடினு வேற. எதுக்கு இந்த ஷாட் எல்லாம்? வந்தா புல் ஷாட் அடி, இல்லையா ஸ்ட்ரைட் அடி. அது ஏன் இதெல்லாம்? ஒரே பண்ணான நிகழ்வா தான் இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச். ஆக்சுவலா ருதர்ஃபோர்டு வந்து சேஸ் பண்ண போயிட்டு இருந்தாரு, கரெக்டா வச்சு போட்டாங்க. ரொம்ப தேஷ்பாண்டே கரெக்டா வச்சு போட்டாரு. சூப்பர் கேட்சுங்க சந்தீப் சர்மா. எனக்கு லைக் நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சில பிளேயர்ஸ்க்குலாம் வந்து ஷவுட் அவுட், லைக் ஒரு ஏன்டா இவனை எடுக்க மாட்டீங்க, இவனுக்கு சான்ஸ் கொடுங்கடான்ற மாதிரி சஷாங்க் சிங் சொல்லியிருக்கோம். அப்புறமேட்டு ஃபியூச்சர்ல ரகுவஞ்சி சொல்லியிருக்கோம். எனக்கு என்னன்னா சந்தீப் சர்மா இவ்வளவு வருஷமா ஆடுறாரா, நல்ல ஒரு வேரியேஷன் வச்சிருக்காரு. ஆனா அவருக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்காது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உனக்குடா?
எனக்கு சந்தீப் சர்மா வந்து ஆஸ் அ பவுலரா ஒரு செமையா எவால்வ் ஆயிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் பஞ்சாபுக்கு ஆடும்போதும் சரி, அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஆடும்போதும் சரி, அவர் வந்துட்டு மோஸ்டா அவர் ஸ்விங் பவுலரா தான் இருந்தாரு. லைக் அவர் வந்து புவி எப்படி ஒரு சைடுல ஸ்விங் பண்ணுவாரோ, அந்த மாதிரி இந்த சைடுல வந்து ஸ்விங் பண்ணிட்டு இருப்பாரு. ஜாலியா ஸ்விங் பண்ணுவார் போல. அதே மாதிரி ஒரு புவி எப்படி வந்துட்டு ஸ்விங் மட்டும் இல்ல, நான் வந்து என்னோட டெத் பவுலிங்லயும் சரி, என்னோட யார்கர் லென்த்லயும் சரி நான் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெவலப் பண்ணாங்களோ, அந்த மாதிரி சந்தீப் சர்மா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பஞ்சாபுக்கு வந்ததுக்கு அப்புறம் செமையா டெவலப் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் சூப்பரா டெவலப் ஆயிருக்காரு இப்போ. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஹீஸ் மோர் லைக் பும்ரா தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்டாட்ஸும் சேம் ஸ்டாட்ஸ் தான். ஆமா ஆமா சேம் நான் நான் வந்து வந்து பும்ரா மாதிரி. நான் ஆக்சுவலாவே அவன் சொல்லுவேன். ஏன்னா பும்ராக்கு முன்னாடி இவர் நிறைய 100 விக்கெட்ஸ் ஏதோ அடிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு ஸ்டாட்ஸுமே சிமிலரான ஒரு ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஓகே, பும்ரா ஆடுற டைம்ல இருந்து அவரும் ஆடிட்டு இருக்காரு. பட் சிமிலர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அப்படி சிமிலர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்கும் போது அந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து எங்க யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஹீஸ் அரௌண்ட் 30 பட் ஹீஸ் ஃபிட். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து T20 டீம்ஸில் வந்துட்டு இப்போ ஆஷிஷ் நேரா வந்து ஆடலையா 2016 வேர்ல்ட் கப்பு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவரை ட்ரை பண்ணலாம். இப்போ நிறைய டைம் இருக்கு நம்மளுக்கு. 2020 வேர்ல்ட் கப் வந்துட்டு இன்னும் ஒரு 2 வருஷம் ட்ரை இருக்கு. பண்ணலாம் கைஸ். 2 வருஷத்துல அவர் கண்டிப்பா எடுத்துட்டு வந்து சந்தீப் சர்மாவை ட்ரை பண்ணலாம். அவர் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காரு. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்குமே டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கு. ஸோ அது ஒன்று. அண்ட் துஷார் தேஷ்பாண்டே சத்தியமாக சொல்கிறேன், அவர் ரன் லீக் பண்ணுறாரு எல்லாம் இருக்கட்டும், அவரோட ஒரு ஒரு டெக்னிக் வந்துட்டு எனக்கு அவர் விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ இப்போ இருக்கிற T20யோட அட்மாஸ்பியருக்கு ரன்னு ஒரே ஒரு பாயிண்ட். ஆக்சுவலா கைஸ் தருண் துஷார் தேஷ்பாண்டே பத்தி எப்போனா லைக் அவன் சிஎஸ்கேக்கு ஆடுறதுக்கு முன்னாடில இருந்தே அவனுடைய ஸ்டாட்ஸ் எல்லாம் தருண் நாங்க சும்மா வாட்ஸ்அப் குரூப் இன்ஸ்டா குரூப்ல பேச சொல்லுங்க, இல்லடா இந்த துஷார் தேஷ்பாண்டே இதை போய் நல்லா பண்ணுவான்டா. அப்ப ட்ரீம் 11 இருந்துச்சு. அப்பவே இவன் வந்துட்டு துஷார் தேஷ்பாண்டே டீம்ல எடுத்து வச்சிருந்தான். இல்ல கைஸ் நான் இவனை எடுக்கிறேன், இவன் நல்ல பிளேயர், டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிருக்கான். அப்போல இருந்தே ஒரு சப்போர்ட் காட்டிட்டு இருந்த ஒரு பிளேயர். அவர் ஃபர்ஸ்ட் டெல்லியில இருந்தாரு. ஸோ டெல்லிக்கு வந்துட்டு 2021 சீசன் நினைக்கிறேன், 2020 2021 டெல்லி அப்போ செம பீக்ல இருந்த சீசன்ஸ் அது. ஸோ அப்போ வந்துட்டு டெல்லிக்கு ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அந்த சீசன்லாம் வந்துட்டு டெல்லிக்கு ஆடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணார். 2 மேட்ச் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல. அதுவும் சென்னைக்கு ஆப்போசிட்டா தான் ஒரு மேட்ச் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு, ஓகே சென்னைக்கு ஆப்போசிட்டா அவன் ஆடிட்டான், இந்த சைட்ல யாராச்சும் பார்த்தாங்க, தோனி பார்த்தா எடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கரெக்டாக எடுத்தாரு. 2023 மிட் சீசன், 2022லேருந்து 2023 மிட் சீசன்லேருந்து சென்னைக்கு ஆட ஆரம்பிச்சார். அண்ட் அவர் கன்சிஸ்டண்டா ரன்னு கொடுக்குறாரோ இல்லையோ விக்கெட் எடுப்பார். அவர் விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ அதுதான் இஸ் மோர் லைக் சர்துல் தாக்கூர். ஸோ சர்துல் தாக்கூர் ஒரு சைடில் எப்படி விக்கெட் டேக்கிங் பவுலரோ, தேஷ்பாண்டே இஸ் ஆல்சோ விக்கெட் டேக்கிங் பவுலர். 2 பேரும் வந்துட்டு மும்பைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். மும்பைக்கு வந்துட்டு ஒரு 3 ஃபார்மேட்டுக்கும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ ஐ கெஸ் அவருக்கும் பெரிய இதெல்லாம் இல்லை, அவரும் சீக்கிரம் டீமுக்குள்ள வந்துருவாரு. ஆல்ரெடி அவர் வந்துட்டு ஸ்குவாட்லலாம் இருந்தாரு, இந்தியன் ஸ்குவாட்ல. ஸோ வரத்துக்கு இன்னும் ரொம்ப டைம்லாம் ஆகாது. தேஷ்பாண்டே உள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா இதுல ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டியது என்னன்னா, சந்தீப் சர்மா துஷார் தேஷ்பாண்டே எவ்வளோ அவங்கள ட்ரோல் பண்ணாலும் எவ்வளோ இது பண்ணாலும் சி த கம்பேக். நான் ஏன் சொல்றேன்னா லைக் லிட்டரலா ரொம்ப ரைடா ஒரு தடவை அந்த ரொம்ப ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஒரு நாக் சொல்றேன், அதுல சந்தீப் சர்மாவை தான் ஐ திங்க் அந்த 4 பவுண்டரிஸோ 5 பவுண்டரிஸ் என்ன ஓவர் லைக் அடிச்சாரு. அதுக்கப்புறமேட்டு எப்போ ஆச்சுன்னா திருப்பி அந்த கேகேஆர் கூட ஃபைனல்ஸ்லயும் சந்தீப் சர்மா போடுவாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு 2018 நம்ம கூட எஸ்ஆர்ஹெச் ஆடும்போது கூட வாட்சன் இவரோட ஓவர் தான் டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. லைக் நீங்க பாத்தீங்கன்னா லிட்டரலா ஒரு ஃபைனல் வரும்போதும் ஹி காட் ஹிட். ஆனா லைக் அவர் அந்த பாலை விடவும் இல்லை, இதுவும் இல்லை. ஹி கிராப்ஸ் த பால் அண்ட் லைக் நவ் இட்ஸ் டைம் இட்ஸ் ஷோயிங் பேக்ன்ற மாதிரி தான் இருக்கு. அவர் லைக் எவ்வளவு ப்ராக்டிஸ் அண்ட் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் அவருக்கு நல்லா தெரியும். என்னால வந்துட்டு 150 போட முடியாது, என்னால பும்ராவோட ஆக்ஷன் கிடையாது, என்னால 140 போட முடியாது. பட் he ஸ்டிக் ஆன் த ரூல்ஸ். பேசிக்ஸை கரெக்டா பண்ணாரு, அந்த லைன் அண்ட் லென்த் கரெக்டா பண்ணாரு. இப்போ அவர் சூப்பரான ஒரு பவுலர். நான் லிட்டரலாவே ஐபிஎலோட ஒன் ஆஃப் த கோட்ல வந்து நான் சந்தீப் சர்மா டெஃபினட்டா சொல்லுவேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம டொமஸ்டிக்ல இருந்து ஒரு செம சோர்ஸ் கிடைச்சது அப்படின்னா ஐ வில் ரேட் சந்தீப் சர்மா, பும்ரா, புவி. ஐபிஎல்னு வந்துச்சுன்னா சொல்றேன், இன்னும் ஒரு இன்டர்நேஷனல் பெர்ஃபார்ம் பண்ணல, பட் ஐபிஎல்னு வந்துருச்சுன்னா சந்தீப் சர்மா, புவி, பும்ரா அண்ட் ஈவன் மோஹித் சர்மா கூட ஹீஸ் ஐபிஎல் கோட். என்ன வேணா சொல்லுங்க, மோஹித் சர்மா இஸ் ஆல்சோ ஐபிஎல் கோட். கண்டிப்பாடா மோஹித் சர்மா. ஸோ அவர் ஐபிஎல் 2 சீசன் சிஎஸ்கேக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் 2015 வேர்ல்ட் கப்புக்கு அவர் எடுத்துட்டே வந்தாங்க. ஸோ அவர் வந்துட்டு அவரோட ஸ்லோயர் ஒன்ஸ் அந்த டைம்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்லோயர் ஒன்ஸ்
இப்போ எல்லாரும் ஸ்லோவர் ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் திருப்பி இப்போ அந்த ஸ்லோவர் ரன்ஸ் தான் ஒர்க் ஆகுது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹிட்டிங் பிச்சர்ஸ்க்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா டீம்ஸும் அந்த ஸ்லோவர் ரன்ஸை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து இது பண்ணணும். ஸோ ஐ கெஸ் ஸ்லோவர் ரன்ஸ் தான் இனிமேல் இந்த ஐபிஎலுக்கு இந்த வருஷம் ஐபிஎலுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விக்கெட் டேக்கிங் பாலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பும்ரா எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு அவர். டெஃபினட்டாடா. ஏன்னா ஃபேஸ் அவங்க போட போட எட்ஜ் வாங்கினா கூட போயிருது. ஏன்னா பேட் இது எல்லாமே ஷார்ட் மாறிடுச்சு. அவுட் பவுண்டரி. ஸோ அந்த டைமிங் ஆர் எட்ஜ் வாங்கினா கூட 6 போகுது. ஒரு சில ஸ்டேடியம்லாம் பட்டாலே 6 போகுது. பேக்ல எங்கெங்கயோ பட்டாலே அதெல்லாம் 6 போகுது. அவுட் ஆஃப் ஸ்டேடியம் கூட போயிருது. அது 80 மீட்டர் 6. ஆமா. அதனால வந்துட்டு ஃபேஸோட அந்த ஸ்லோவர் ரன்ஸ் நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. யா அண்ட் இன்னைக்கு மேட்சோட டேக் லைன் இதாங்க, டமால் டுமில் தான். ஆமா. நல்ல ஒரு மீம் டெம்ப்ளேட்டான ஒரு வீடியோ நினைக்கிறேன். இது எடிட் பண்ற தருணம் தான் பாவம், நிறைய டெம்ப்ளேட் எடுக்க வேண்டியது இருக்கும் ஆமா. நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு மேட்ச் பிளாஸ்ட். ஸோ இந்த மேட்சை பற்றி இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அப்ரிசியேஷன் 3 பிளேயருக்கும் இருக்குது. ரவி பிஷ்ணோய் வந்துட்டு அந்த இடத்துல போடும்போது ரன் லீக் ஆகிடுமோ தான் நான் யோசிச்சேன். பட் பாண்டியா தூக்கி கையிலேயே கொடுக்கும்போது தெரிஞ்சிருச்சு, ஓகே இதுக்கப்புறம் ரவி பிஷ்ணோய் செம்ம கம்ஃபர்டபுளாக போடுவார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவரும் ஜாலியாக போட்டார். ஸோ அவ்வளோதான் இந்த மேட்ச்சுக்கு. ஏதாச்சும் இருக்கா அவனுக்கு சொல்கிறதுக்கு? ஒரு டவுட் இருக்குடா எனக்கு. ம். இது கேட்டே ஆகணும். லைக் நம்ம ஃபர்ஸ்ட் எம்ஐ மேட்ச்லேயே தான் நான் கேட்டேன். ரொம்ப சிஎஸ்கே ருத்ராஜை வந்து ரொம்ப இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணோம். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியுமே எனக்கு இதுவாக தான் இருக்கு. ஏன்னா ருத்ராஜ் கிட்ட இருக்க பிளேயர்ஸ் வச்சு அவனை ரொம்ப இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்றோம். பாண்டியா கிட்ட இவ்வளோ பிளேயர்ஸ் இருந்துமே லைக் அந்த அப் டு த மார்க் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. லாஸ்ட் செமிஃபைனல்ஸ்லுமே அதை ஒரு மிஸ்டேக் பண்ணா. இந்த தடவையுமே எனக்கு லைக் இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு நீ 2 மேட்ச் தோக்குறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அலார்மிங் சைன் மாதிரி தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அது ஏன்னு தெரியல. ட்ரூ தான். ஏன்னா உங்ககிட்ட ஸ்கை இருக்கான், ரோஹித் சர்மாவும் இருக்காரு, சாண்டர் இருக்கான். ஸோ ட்ரூ தான். எனக்கு என்னன்னா ஒரு வேர்ல்ட் கப் 2 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன்ஸ் இருக்காங்க. ஸோ 2 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன்ஸ் இருக்கும்போது அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு நான் பாண்டியாவுக்கு தான் போவேன்னு போனால் எனக்கு சத்தியமாக புரியல. நீங்கள் வந்து ஸ்கை சொல்லலாம், அந்த மாதிரி வேர்ல்ட் கப் வந்துட்டு அவரு தான் பர்ஃபார்மே பண்ணலையே சொல்ல ஈஸியாக சொல்லலாம் அது. பட் பவுலிங் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணார். எங்கேயுமே அவர் சொதப்புனாருன்னு சொல்கிற மாதிரி எங்கேயுமே பண்ணல. ஈவன் ஃபைனல்ஸில் வந்துட்டு அவர் பவுலிங் ரொட்டேஷன் அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. நியூசிலாண்டால் ஸ்கோர் பண்ண முடியாத அளவுக்கு டைட்டாக போட்டார். ஸோ அதுவாக இருக்கட்டும். அண்ட் யூஎஸ்ஏ மேட்ச்சில் வந்துட்டு அவர் அன்னைக்கு ஸ்டெப் அப் பண்ணல அப்படின்னா நம்ம குவாலிஃபை இருப்போமான்னு எனக்கு தெரில, சீரியஸாக தெரில. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மாட்டியிருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்தும் எடுத்து கொடுத்தாரு டீமை. ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஈஸி. அவர் ஒன் ஆஃப் தி டாப் 3 ரன் கேட்டர்ஸில் சூரியகுமாரும் இருந்தார் வேர்ல்ட் கப்பில் இந்தியாவுக்கு. ஸோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர். பர்ஃபார்ம் பண்ணிட்டு அட் த சேம் டைம் டீமையும் நல்லா லீட் பண்ணார். என்ன அங்கங்கே வாய் விட்டார் ப்ரெஸ் மீட்டில், அது வேணா ஒத்துக்கிறேன். பட் ஆஸ் அ கேப்டனாக அவர் டீம் எப்படி நடத்தணுமோ அதை அழகாக நடத்திட்டு போனார். ரோஹித் வந்து ரோஹித் கீழே தான் இவ்வளோ வருஷம் இருந்திருக்காரு. ஸோ அங்கேருந்து என்ன லேர்ன் பண்ணாரோ அதுதான் அப்படி அப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ ஸ்கைக்கு போகலாம். நீங்கள் ஸ்கை இப்பயும் இருக்காரு, ரோஹித்துக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஸ்கைக்கு போங்க. ஹார்திக் வந்துட்டு கேப்டன்சி அவர் வாங்க மாட்டாரு. அது ரொம்ப கரெக்ட் தான். எப்படி கோலி வந்துட்டு கேப்டன்சி கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்ற மாதிரி இருப்பாரோ அது மாதிரி தான். ஸோ பாண்டியா கிட்ட நீங்கள் கேப்டன்சி கொடுத்து அவர் நீங்கள் பிடிங்கி வேற யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்டீங்க, நான் டீமுக்கு ஆட மாட்டேன் அப்படின்னாருன்னா அது வந்துட்டு உங்கள் டீம் மேனேஜ்மெண்ட்டோட சாமர்த்தியம். எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேப்டன் ஆக்குறேன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதுல என்ன ரொம்ப பாண்டியா நீங்க டைட்டில் வின்னிங் ஐபிஎல் வின்னர்ன்ற போது அங்க என்னன்னா அங்க பாண்டியா தான் சீனியர் பிளேயர். அப்படி இருக்கும்போது அவரோட அந்த ரெஸ்பெக்ட், அந்த கீழே வர்றது, அவங்க சொல்றது கேட்கறது, அதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். அந்த பெரிய பிளேயர் சீனியர் பிளேயர்ன்ற போது அந்த ஒரு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமோட அட்மாஸ்பியர் தான் மேட்ச்லயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். லைக் அங்கே வந்து ஒரு 2-3 டீம்ஸா பிரிஞ்சிருந்தா லைக் இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் பார்க்கறாங்களே தவிர லைக் கேம் வின் பண்ணணும், டீமை வின் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸே லேக் ஆகிற மாதிரி இருக்கு. ஒய் நாட் சாண்ட்னர்ரா? ஏன்டா சாண்ட்னர் இருக்கார், நல்ல கேப்டன் தானடா. சாண்ட்னர் நல்ல கேப்டன் தான். பட் மோஸ்ட்லி வந்து ஒரு டொமஸ்டிக் கேப்டன் ஃப்ரான்ச்சைஸ் போகும்போது அவங்க இந்தியன் கேப்டன், யாராவது ஒரு இந்தியன் கேப்டன் அவைலபிளாக இருக்காங்கன்னா இந்தியன் கேப்டனுக்கு தான் போவாங்க. அண்ட் அவங்க வந்து சாண்டரை வந்து ஒரு காம்பினேஷனாக தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ. பிகாஸ் அவங்க வந்து கஸ்டன் ஃபரியும் உள்ளே எடுத்துகிட்டு வராங்க, போல்ட்டையும் மாற்றி எடுத்துகிட்டு வராங்க, சாண்டரையும் அப்பப்போ வெளில தள்ளிட்டு உள்ளே தள்ளிக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பிளேயர் உள்ளே வச்சா அவங்க சீல்டாக ஒரு பிளேயர் உள்ளே இருந்து அவனுன்ற மாதிரி ஆயிடும். ஸோ அவங்களால டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ண முடியாது. ஸோ அவங்க கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் போக மாட்டாங்க. நல்ல ஆப்ஷன்.
பட் சாண்ட்லருக்கு போக மாட்டாங்கன்றாங்க. ஓகே கைஸ், யோசிக்க வேண்டிய விஷயம் தான். எம்ஐ பார்த்து பண்ணுங்க. இல்ல பார்த்து பண்ணாதீங்க, அப்புறம் நீங்க எங்களை பீட் பண்றீங்க. அப்படியே இருங்க, மஜா பண்ணுங்க. பாண்டியாவோட ஜாலியா இருங்க. சரி, எங்களுக்கு அது அடுத்த மேட்ச்ரா. ஸோ அடுத்த ஜாலியா மேட்ச் இருங்க, வந்துட்டு வாங்க வாங்க. ஸோ அடுத்த மேட்ச் வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். அடுத்த மேட்ச் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்டா கைஸ். டெவால் பிரேவிஸ் அண்ட் தோனி இன் எஸ் அப்படின்னு ரொம்ப பாக்குறோம். நியூஸ் ஹாப்பியா இருக்கு. லெட்ஸ் ஹோப். அது ஒரு மெசேஜ் இருக்கு. நான் சிஎஸ்கே மேட்ச்க்கு முன்னாடி நாள் அந்த மெசேஜ் நான் சொல்றேன். இல்ல இப்பயே சொல்லட்டுமா தருண் பிரேவிஸ்க்கு? பிரேவிஸ்கா இல்ல, நம்ம சிஎஸ்கே மேட்ச் அப்பவே சொல்லுவோம். இதை நம்ம இப்போதைக்கு இதை மட்டும் கவர் பண்ணி சிஎஸ்கே மேட்ச் அப்போ சொல்லிடுவோம். ஸோ யா கைஸ், தே ஆர் இன். டெஃபினட்டா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன் நாங்க டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்றோம்னா, ஒரு சீனியர் பிளேயர் தோனி மாதிரி வந்தா ஒரு மேட்ச் வின் பண்றது இல்லைங்க. ஹி கிவ்ஸ் ஐடியாஸ். லைக் அவர் அந்த பெஞ்சில் இருந்தா கூடவே அவர் சொல்லலாம், லைக் இந்த போலர் ரொட்டேஷன் பண்ணுங்க, இந்த இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா கிடைக்கும். இங்க ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ நீங்க ஏன்னா இப்போ இருக்க போலர்ஸ் நம்ம கிட்ட சின்ன போலர்ஸ் தான் இருக்காங்க. அதனால லைக் இந்த மாதிரி இருங்கடா, இந்த லைன் போடாதரா, இது பண்ணாதரா, லைக் ஒரு அவுட் சைடு ஒரு தேர்ட் பர்சனோட வியூ வித் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது கண்டிப்பாவே ஹிட் ஆகும். இல்ல நீ இந்த லைன் போடுற, அதுதான் மிஸ்டேக் ஆகுது, நீ இந்த லைன் அந்த ப்ரெஷர்ஸ் அவுட் ஆகிடும். ஓகே, ரொம்ப அந்த லைனை அவர் போட வச்சு அதை லைக் ஹி வில் கேரி ஆன். அவர் அதை பிளேம்லாம் ஏத்துக்கிற மாதிரி லைக் ஹி வில் டேக் அவுட். அதனால தான் அந்த ஒரு ஆரான்னு சொல்லுவாங்கல்ல, when he is around that அந்த வைப் நல்லா மாறும் டெஃபினெட்லி. அதனால தான் அது உள்ள வராங்க. அப்புறம் பிரேவிஸ்க்கு நான் அப்போ பேசிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ நாளைக்கு மேட்ச். உனக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்காடா தருண்? எனக்கு நான் அதான் சிஎஸ்கே மேட்ச் அப்போ பேசிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டெல்லி வர்சஸ் குஜராத் மேட்ச்சு. ஸோ மேட்ச் வந்துட்டு டெல்லியில் நடக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் டெல்லி கிரவுண்டு வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மேட்சே பார்த்தோம். அண்ட் டெல்லியோட அட்மாஸ்பியர் பொல்யூஷனும் வந்துட்டு ஒரு பெரிய 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 ஒரு மைனஸ் இங்கே இருக்கிற பிளேயர்ஸ்க்கு. ஆடும்போது சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் அதுவே ஒரு ஸ்ட்ரகிள் காமிக்குது. நிறைய பேர் பிளேம்லாம் பண்ணியிருக்காங்க. ஹாரி ப்ரூக்லாம் வந்துட்டு கதையாக சொன்னார். ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ சாக்கு சொல்கிற பிளேயர்ஸும் இருக்காங்க, அதை வச்சு நல்லா இது பண்ணுற பிளேயர்ஸும் இருக்காங்க, ஜென்யூனாக சொல்கிற பிளேயர்ஸும் இருக்காங்க, அந்த அட்மாஸ்பியரை நல்லா இருக்கிற பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது எனக்கு தெரிஞ்சு டெல்லி டீமை பார்ப்போம். ஸோ டெல்லி டீம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஒரே ஒரு சேஞ்ச் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னா, மில்லருக்கு வந்து கொஞ்சம் மூஞ்சியில் அடிபட்டுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தோம். ஸோ ட்ரெயினிங்ல. ஸோ அது வந்துட்டு அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே. ஸோ அவர் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஸோ அவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி விளையாடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி விளையாடல அப்படின்னா தே ஹாவ் பேக்கப். ஸோ பேக்கப் அவங்ககிட்ட எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. எல்லா பிளேயர்ஸ்க்கும் அவங்ககிட்ட பேக்கப் இருக்கு. ஸோ தே வில் கோ ஃபார் அ பேக்கப். நீ என்ன நினைக்கிறேன்? மில்லருக்கு அவங்க பேக்கப் அசுட்டோஷே கூட உள்ள வந்து ஆட வச்சுக்கலாம். 11ல ஆட வைப்பாங்க அவங்க. அசுட்டோஷே உள்ள வந்துருவாங்கடா. அவனோட டொமஸ்டிக் ஸ்ட்ரென்த்தும் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் செமையா இருக்கு. ரிஸ்விக்கு கூட பிளேயிங் லெவல்ல இருக்கலாம். அசுட்டோஷ் இதுவா இம்பாக்டா வரலாம். அதுதான் they have டீம். லெஃப்ட் ஹேண்டர் யாரை யூஸ் பண்ணுவாங்க? லெஃப்ட் ஹேண்டரா? சப்போஸ் லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னா அதுதான் டாப் ஆர்டர்லயே நிசாங்கா இருக்காருன்னு நினைக்கிறேன். நிசாங்கா லெஃப்ட் தானே? ரைட்டா? ஓ சாரி, ரைட். ஓகே. ஸோ லெஃப்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க அக்ஷர் தான். அக்ஷர் மட்டும்தான். நிதிஷ் ராணா இருக்காரு. ராணா. ஸோ அவங்களுக்கு அதான் அனிருஷ் மேல வந்து அக்ஷர் கீழே வந்தாலும் வரலாம். அதுதான் பிரச்சனை இல்ல, 2 பேர் இருக்காங்க லெஃப்ட்ல, அதுவே போகும். ஸோ அவங்களுக்கு வந்து கமாடிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு, பேக்கப்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் வந்துட்டு அவங்களை அஃபெக்ட் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று. அதுதாங்க ஆக்ஷன்ல வந்து பெரிய ரோல் பிளே ஆகும். அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆக்ஷன்ல நீங்க எவ்வளவு நல்லா பண்றீங்களோ அது வந்து டீம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பெரிய இம்பாக்ட் இருக்கும். அவங்களுக்கு 11 எனக்கு தெரிஞ்சு 12 சேமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? சேஞ்சஸே இருக்காது. சேம் லைக் வின்னிங் காம்பினேஷன் மாத்த மாட்டார். நீங்க ஹேமந்த் பதர் டிஎன்பிஎல் ஆர் அதர் லீக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் மேக்ஸிமம் அது பண்ண மாட்டாரு. பிளேஸ் வேணா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அனுப்பலாமே தவிர he won't change much. ஈவன் அவர் SA20ல வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் இருக்கும் கோச் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் போனாரு. பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. 1 or 2 சேஞ்சஸ் ஏதாவது இன்ஜுரிஸ் இருந்துச்சுன்னா அந்த இன்ஜுரிக்கு வந்துட்டு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் யார் இருக்காங்களோ அவங்கள தான் டீமுக்குள்ள கொண்டு வர தவிர ஒரு காம்பினேஷனே ஒரு சேஞ்ச் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு த்ரூ அவுட் த சீசன் இப்படி தான் இருக்க போகுது. மேபி ஸ்டார்க்கோ யாரோ வராங்க அப்படின்னா மேபி சேஞ்சஸ் இருக்கும்.
இங்கிடி வேற உட்காரலாம். இல்ல இல்ல இங்கிடி இப்பயும் நல்லா ஸ்டார்க் தான் போடுறாரு. பட் இங்கிடியை உட்கார வச்சா உட்கார இல்ல வைக்கலாம். சார், இங்கிலீஷ் ஸ்டார்க் 2 பேருமே கூட ஆடலாம்ல. அதுக்கு மில்லர் உட்கார வைக்கணும். ஸோ காம்பினேஷன் அடிவாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்க பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. இல்ல இங்கிலீஷ் ஸ்டார்க் நல்லா ஆடுவாங்க. நிசாங்கா கூட அவங்க இது பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா அபிஷேக் போரையில் இருக்காருல்ல. ம். So, அவங்க கிட்ட காம்பினேஷன் பக்காவா இருக்குடா. அபிஷேக் பொருளும் இருக்காரு, அதெல்லாம் பிரச்சனை பிருத்திவிஷா இருக்காரு. பிருத்திவிஷா வந்துட்டு இதுல பிருத்திவிஷா இருக்கான். So, என் தலைவன். அவரு வந்துட்டு சான்ஸ் பிராக்டிஸ் மேட்ச்ல சான்ஸ் கொடுங்க நண்பர்களே. ஸோ ம், வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்ல நல்ல டீம்டா அது. அதனால அது வந்து அவ்வளோ அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா தே மே பி இன் ட்ரபுள்னு கூட நான் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன்டா தருண். 2 மேட்ச்லயுமே அவங்க டாப் ஆர்டர்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ரிஸ்வி சேவ்டு தெம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது தே வில் டெஃபினெட்லி திங்க். ஆனா என்னன்னா அங்க அவுட் ஆன பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க செம்ம. கேஎல் ராகுலுங்க, இன்னும் அக்ஷர் பட்டேலுங்க, நிதிஷ் ராணா கூட அந்த ரன் அவுட் ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டாரு அங்க கரெக்டா பும்ரானால. நாளைக்கு டெல்லி கிரவுண்டு மேபி ஹோம் கிரவுண்ட் கூட மேபி பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறேன். நிதிஷ் ராணா மேபி நாளைக்கு பண்ணாலும் பண்ணலாம் ஹோம் கிரவுண்டுன்றதுனால. கரெக்ட், நானும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதான் டாப் ஆர்டர் அவங்களுக்கு இதுவால ரிஸ்வி சேவ் பண்ணியிருக்கான் 2 மேட்ச். மேபி நாளைக்கு ஆடலாம். எஸ். ஸோ இந்த பக்கம் வந்தோம், ஜிடிக்கு வந்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் சுப்மன் கில் வில் பி பேக் ஆன் டீம், பேக் ஆன் 11. ஸோ இந்த 11ல் வந்தார் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே செட்டில்டு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி அவங்க வந்துட்டு அதே அவங்களும் அதே தான், அதே 12 தான் போவாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா ரபாடா வந்துட்டு அவர் பவுலிங்லேயும் நல்லா பண்ணுறாரு, பேட்டிங்லேயும் நான் போன மேட்ச் காட்டிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேணாம். அண்ட் அவங்களுக்கு அசோக் சர்மான்னு சொல்லிட்டு ஒரு ஜெம் ஆஃப் பவுலர் கிடச்சிருக்காங்க. ஸோ அந்த பவுலரை வச்சு தயவு செஞ்சு போங்க. அப்படியே உங்களுக்கு பிச்சு டேர்னிங் பிச்சாக இருந்துச்சு அப்படின்னா கோ வித் சாய் கிஷோர். ஸோ இவ்வளோதான் சொல்ல முடியும். வேற எதுவும் பெரிய சேஞ்சஸும் தேவையில்லை அந்த டீமுக்கும். வாட் டு யூ திங்க்? திவாட்டியா எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்க. பழைய திவாட்டியா கிடையாது. பழைய திவாட்டியுமே அந்த 2 பால் அந்த இதுவும் ஆடுவானே தவிர திவாட்டியா நீ கடைசி டொமஸ்டிக் சீசனுமே அவ்வளோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை எனக்கு. திவாட்டியா ஹீடன் நல்லா பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி. பட் தே ஸ்டில் அந்த திவாட்டியா ஒரு ஃபினிஷர்ன்ற மாதிரி என்னால் பார்க்க முடியல இப்போ இருக்க திவாட்டியாவை. நான் அதுக்கு நீங்கள் சாய் கிஷ் ஸ்பின் ட்ராக் அந்த சாய் கிஷா அசோக் குமார் 2 பேரையுமே கூட எடுத்துகிட்டு போகலான்றதான் என்னோட இது. திவாட்டியா பதிலாக கூட அவங்க வேற யாருன்னா பார்க்கணும்னு எனக்கு தோணுது ஒரு ஃபினிஷருக்கு. ஏன் சாய் கிஷோர் எடுத்துட்டு வந்தா அவர் பேட்டிங்லயும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காரு எல்லா டொமஸ்டிக். பேட்டிங்லயும் நல்லா. ஸோ அவங்க சாய் கிஷோர் ஷாருக் கான் லாஸ்ட் மேட்ச் செமையா பட்டுச்சுடா, தூக்கி சொருவனாண்டா. ஷாருக் கான் எனக்கு நல்ல டச்ல இருக்காருன்னு தோணுது. ஏதாவது ஒரு மேட்ச் ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் அவருக்கு இதா இருக்கு. அண்ட் ஷாருக் கானை மட்டும் லேஸ்லலாம் இடம் போட வேணாம். பிகாஸ் அவரும் வந்துட்டு எப்படி நான் சந்தீப் சர்மாவை ரேட் பண்ணணும். ஷாருக் கான் பெர்ஃபார்ம் பண்ணது இல்லை ஐபிஎல்ல, பட் டொமஸ்டிக்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸஸ் இருந்திருக்கு. அண்ட் he was in Indian probables ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 2022-23 வந்துட்டு ஓடிஐ டீமுக்கும் சரி T20 டீமுக்கும் அவரை ப்ராபபிள்ஸ்ல வச்சிருந்தாங்க. பட் அவருக்கு இன்ஜுரி வந்து அந்த ப்ராபபிள்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் அவர் எட்டி கூட பார்க்கல. ஐ கெஸ் இந்த சீசன் அவருக்கு ஒரு பிரேக் அவுட் சீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கணும். ஸோ நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவருக்கு எல்லா சீசனும் ஏதாவது ஒரு ஃபெயிலியர், ஏதாவது ஒரு 2 மேட்ச் அவர் கைக்கு கரெக்டாக வரும்போது ஃபெயில் ஆகிடுவார். இந்த சீசன் பார்ப்போம். அவர் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் யா, நீ வேறு ஏதாவது சொல்கிறியா? பார்க்கலாம் guys. நாளைக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, உன்னோட வின்னர்? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேட்ச் வந்துட்டு ஐ வில் கோ வித் ஜிடி நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு. ஏன்னா எனக்கு என்னமோ ஜிடிக்கு வந்துட்டு தெரியல, எனக்கு என்னமோ ஒரு கட் ஃபீலிங் தான். ஜிடி நல்லா பண்ணணும்னு தோணுது. ஏன்னா நான் சொல்றேன், ஸோ அது நான் மேட்ச் அப்போ சொல்றேன், நீ சொல்லு இப்போ. எனக்கு டெல்லி தான். மேட்ச் அப் வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு இந்த மேட்சுக்கு நட்ராஜன் வர்சஸ் ஷாருக் கான், அது ஒரு டொமஸ்டிக் காம்போ. அந்த இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நட்ராஜனை பற்றி ஷாருக் கானுக்கு நல்லா தெரியும், ஷாருக் கான் பற்றி நட்ராஜனுக்கு நல்லா தெரியும். ஸோ டெத்தில் எப்படி இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பேட்டில் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ கோ வித் சிராஜ் வர்சஸ் கேஎல் ராகுல். ஸோ அதுக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஓப்பனிங்லேயே வந்துட்டு செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேட்டில். ஸோ சிராஜ் வர்சஸ் கேஎல் ராகுல் பார்க்கணும் எனக்கு. நீ என்ன சொல்ற?
எனக்கு வந்துட்டு பிரசித் கிருஷ்ணா விசஸ் கேஎல் ராகுல் இருந்தா நல்லா இருக்கும். அது ஒரு அவங்க டொமஸ்டிக் காம்பினேஷன் நான் காம்போ. பார்ப்பேன். ஆமா, கர்நாடகா டொமஸ்டிக் காம்போ. ஓகே. அந்த டொமஸ்டிக் காம்போ பார்ப்பேன். இந்த சைடு லைக் ஜிடிக்கு வந்துட்டு நான் கில் விசஸ் அக்சர் பட்டேல் நடந்தா நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த ஒரு காம்போ எதிர்பார்க்கறேன். அது எப்படி நடக்கும்னு தெரியல. ஹோப் தான். ஸோ பிளேயர் டு நாளைக்கு எனக்கு பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ல வந்துட்டு எனக்கு மேபி நிதிஷ் ராணான்னு தோணுது. ஓகே. ஸோ டெல்லிக்கு நிதிஷ் ராணாவா உனக்கு? நீ ரெண்டு பிளேயரும் சொல்லிடு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஏன்னா கொஞ்சம் ப்ரொலாங்டா பேசுறதுக்கு. ஓகே, நான் டெல்லிக்கு வந்து நிதிஷ் ராணா சொல்றேன். ஜிடிக்கு வந்து ஐ வில் கோ வித் சாய் சுதர்ஷன். ஓகே, சாய் சுதர்ஷனா. ஓகே. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு சொல்லிடுறேன். டெல்லிக்கு ஐ ஃபீல் இட்ஸ் கோனா பி கேஎல் ராகுல் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னமோ 2-3 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த மேட்சும் அப்படி அடிக்காமலாம் இருக்க மாட்டாரு, அடிச்சிருவாருன்னு தான் எனக்கு எனக்கு தோணுது. ஸோ அங்கே வந்துட்டு கேஎல் ராகுல் டெல்லிக்கு. இங்கே குஜராத்துக்கு வந்துட்டு நான் இதை சொல்லுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான் பரத், பட் குஜராத்துக்கு வந்துட்டு ஜோஸ் பட்லர். ஸோ ஜோஸ் பட்லருக்கு வந்துட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜோஸ் பட்லர் ஆவரேஜஸ் அரவுண்ட் 60 இன் ஃபிரோஷா கோட்லா. ஸோ ஆவரேஜ் கிட்டத்தட்ட 60 வச்சிருக்காரு. அண்ட் ஹேஸ் அரவுண்ட் 5-10 ரன்ஸ் இன் அரவுண்ட் 350 பால்ஸ். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 170. ஸோ யோசிச்சு பாருங்க, அவர் வந்துட்டு 350 பால்ஸ் இல்லை, 5-10 ரன்ஸ் அகேன்ஸ்ட் டெல்லி வந்துட்டு இந்த வென்யூவில் அடிச்சிருக்காரு. 170 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ ஐ கெஸ் இந்த மேட்ச் வந்துட்டு ஜோஸ் பட்லர் கேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வேளை அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு அப்படின்னா ஷார்ட்டாக வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இன்னிங்ஸ் ஆடுவாருன்னு தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு ஆடின மாதிரி 30 பால்ஸ் 30 அடிக்க மாட்டேன். நானும் மாத்திக்கிறேன்டா, சாய் சுதர்ஷன் இல்லடா பட்லர், நானும் மாத்திக்கிறேன். ஏன்னா போன மேட்ச் அவன் ஃபார்மும் காட்டிட்டான். போன மேட்ச் அவன் ஃபார்ம் பார்த்து எனக்கு 12 பால் 25 பழைய பட்லர், பழைய பன்னீர்செல்வம் வந்த மாதிரி ஒரு காட்டினான். ஸோ ஐ வில் ஆல்சோ கோ வித் பட்லர். நான் ஸ்ட்ரைக்கே ஆகல எனக்கு டக்குன்னு பட்லர். நானும் எப்பவுமே பட்லர் ஃபேன் தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்துட்டு பட்லருக்கு வந்துட்டு நல்லா படும்னு நினைக்கிறேன். அண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட்டாக சொல்லலை, பட் எனக்கு இது பிரசித் கிருஷ்ணா பற்றி சொல்லணும். பிரசித் கிருஷ்ணா வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு மிடில் ஓவர்ஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்லாவே போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு டெத்துக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. யூ கேன் கோ வித் சிராஜ் அண்ட் ரபாடா இன் டெத். ஸோ டெத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிரசித் கிருஷ்ணாவை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவர் மிடில் ஓவர்ஸில் அவர் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டீமுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாட் டு யூ திங்க் பரத்? ஹீஸ் பிரீத்திங் ஃபயர்னு அந்த மாதிரி தாங்க போட்டான் அவன். லிட்டரலா 2 மேட்சும் வச்சு அவன் ஹைட்டுக்கு வச்சு ஏத்துறான் பால், செமையா சூப்பரா போடுறான். ஸோ நானும் அதே தான், நல்ல மேட்ச் பார்ப்போம். தட்ஸ் இட், என்னோட பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். டமால் டுமில். சப்ஸ்கிரைப், ஷேர், வியூஸ் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, பண்ணுங்க. ஜாலியாக இருக்கும், நாங்களும் ஜாலியாக இருப்போம். இன்னைக்கு மேட்ச் மாதிரி டமால் டுமில் இருப்போம். அவ்வளோதான் கைஸ். பீஸ்.